என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 13லிருந்து 18 வரைக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் அதற்குரிய சில ஒப்பனையான வார்த்தைகளை வாசித்து நாங்கள் இன்றைக்கு திருவிருந்துக்கு நேராக கடந்து போகிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்றார். அது மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை தான் நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க. நோக்கி சொல்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் சொல்றார், ஆண்டவர் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். சொல்றார், நீங்க எகிப்தில் இருக்கிற நேரம் இவ்வளவு பகலாம் என்ன செஞ்சீங்க, வேலை செய்து கொண்டே இருந்தீங்க. ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் டைம் வச்சிருக்கிறார், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமாம். அப்போ நம்ம என்னது, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி டைமிங் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் வார்த்தைகளை பேசினா, இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு 45 மினிட்ஸ் தான் பேசுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது. அப்படி எல்லாவற்றுக்கும் டைம் வைத்திருக்கிறார். அதுபோல ஆமேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்
அப்படியே நேரம் காலம் இல்லாமல் அப்படி வளர்ந்துட்டு போய்க்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் இது வந்து வாக்கு தத்துவம் அல்ல, ஆண்டவரே ஆசீர்வாதம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது ஆண்டவர் என்ன செய்கிறார், முன்குறித்து இருக்கிறார். ஆகவே அதை குறித்து தான் நாங்கள் பார்க்குறோம், எதனால இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி அவருடைய ஓய்வு நாள், இந்த நாள் வந்து என்னது, அவருடைய ஓய்வு நாள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஓய்வு நாள் அல்ல, இது யாருடைய ஓய்வு நாள், அவருடைய ஓய்வு நாள். அப்போ அந்த நாளை நீங்க என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அந்த ஒரு நாளை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன, அவர் ஓய்ந்திருக்கிற நாளா இருந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அப்ப அவருடைய சமூகத்துக்கு வர்றது மிக முக்கியமானது. நீங்க அந்த ஓய்வு நாளில் வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாள் எதற்காக, சேவிஸ் அப்படின்னா என்னது, உங்களை சேவ் பண்ணுவதற்காக, உங்களை சேவிஸ் பண்ணுவதற்காக. 6 நாட்கள் என்னது, பல பிரச்சனைகளோடு நெருக்கத்தோடு கிடக்கிற நீங்கள் இந்த 7வது நாளுக்குள்ளாய் வருகிற பொழுது என்ன ஆகுறீங்க, உங்களை திருப்பி ஆண்டவர் என்ன செய்யறாரு, மோட்டிவ் பண்றாரு. திருப்பி 6 நாள் நீங்க என்ன செய்ய வேண்டும், உலகத்துல போயிட்டோ இல்லை வேலையோ ஊழியமோ ஏதோ செய்ய போறீங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட், ஆண்டோடைய சமூகத்துல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். அப்போ அடுத்துக்கு என்ன செய்யலாம், ஒரு வாகனமோ எதுவாக இருந்தாலும் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அடுத்த நாள் ஓடுற நமக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நம்ம இரவுல தூங்குற நேரம் நமக்கு என்ன உண்டாகிறது, நமக்கு ஒரு ரெஸ்ட் உண்டாகுது. ஆனா நம்முடைய அவைகள் என்ன செய்யுது, அவைகள் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கும். அப்போ அவை எப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் கேட்டா, நம்ம அப்படியே ரெஸ்டா படுத்திருக்கிற நேரம் அவைகளுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப என்ன செய்யும், ஹார்ட் வந்து என்ன செய்யும், பிளட், அது சர்க்குலேஷன் எல்லாத்தையும் அப்படியே கணக்கா செஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பகலுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த ரோடுகளில் பஸ்காரெல்லாம் போகிற நேரம் பாருங்க எப்படி இருக்கு, டிராஃபிக் மாதிரிக்கு இல்லாமோ மூளை வேலை செய்யறதுனால நம்ம உடம்பெல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். அதுதான் தலை வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, மூக்கு வலிக்கிறதுக்காக காரணங்களை கண்ட வாக்கில் சாப்பிட்றது, கண்டதெல்லாம் யோசிக்கிறது, கண்டபடி ஓடுறது, அப்படி மனுஷனுடைய சரீரத்தை குறித்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம சாதாரண மணி. ஆனால் ஆண்டவர் இந்த சரீரத்தை உருவாக்குற பொழுது அவர் எப்படி உருவாக்குறார், தன்னுடைய சுபாவமாக உருவாக்குறார், நேச்சர். அப்ப அவரை போல நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் 6 நாள் என்ன செய்ய வேண்டும், அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் என்ன செய்தார், சொல்லுங்க. அப்ப ரெஸ்ட், இந்த நாள் வந்து என்னது, அப்ப இந்த ஓய்வு நாளை அவர் என்ன செய்துட்டாரு, பரிசுத்த நாளாய் மாற்றுகிறார். அப்ப பரிசுத்த நாளாய் மாற்றினதுனால இந்த நாள் என்னவா மாறுது, இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறுது. பழைய ஏற்பாட்டுப்படி அவர்களுக்கு இந்த 7 நாட்களை விட நமக்கு விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ஓய்வு நாளாகி இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள். ஆகவே நீங்கள் சபைக்கு வருவதை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும், அவரை பார்க்க வர வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. நீங்கள் அறிந்து இதை என்ன செய்யணும், உங்க தலைமுறைக்கெல்லாம் சொல்லணும். ராமின் சொல்லணும். நீங்கள் இஸ்ரவேலுடைய தலைமுறையாக இருந்தால், அந்த சந்ததிகளாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும், அடுத்தடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாயார்கள் நம்மை அப்படிதான் வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த நாட்களில் எல்லாம் எப்படி இருந்தது, எல்லாம் அப்படி தரவா இருக்கும். காலையில எழுபுறோம்னா என்ன செய்வாங்க, ஒயிட் சாரி கட்டினா கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு கையில பைபிள் எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அப்புறம் வேறு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் காணிக்கையெல்லாம் கொடுத்து எல்லாம் அப்படி குடும்பமாக வீட்டுக்குள்ள வெளியே வருவாங்க. இன்றைக்கு நம்ம அப்படி இல்லை, செதறடிக்கப்பட்ட மாதிரி, இங்கிட்டு ஒன்று பாஞ்சு ஓடுது, அங்கிட்டு ஒன்று ஓடுது, அப்படி இல்லை. அப்ப அப்படி கூட்டமாக வருகிறார்கள். இப்ப யோசுவா சொல்லுகிறார் என்னது, நானும் அப்படின்னா என்னது அவர் சொல்றாரு, நான் என்னது, அவங்க நிச்சயித்துட்டாங்க. யாரு, யோசுவா நிச்சயித்துட்டாரு. என்ன நிச்சயித்துட்டாரு, நானும் என் வீட்டாரும் என்னது, பரலோகத்திலே தேவனை நாங்க என்ன செய்வோம், நாங்க என்ன செய்வோம் அங்கே நமக்கெல்லாம் அதுதானே. இப்ப இந்த ஆராதனைங்கிறதுக்கு இதே என்னது, பரலோகத்துல ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. அங்கே தான் இங்கே மாதிரி தோசை எல்லாம் ஊற்றிட்டு வீட்டில் உடுப்பெல்லாம் கழுவி போட்டு அதை தொட்டு பார்த்து காஞ்சிட்டா மழை வருமா, இதெல்லாம் அங்கே செய்யலாம். 24 hours என்னது, அங்கேயே இருந்து ஆராதித்து கொண்டே இருக்க விடாமின்னு சொல்லுங்க.
அப்ப அதுக்கு தான் இங்க உங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. வாசிங்க. ஆகையால் அப்ப இந்த ஓய்வு நாளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஸ்கூல் காலத்துல வெள்ளிக்கிழமை மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்? பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்படியே கடைசியா எல்லாரும் நிக்க வச்சு அந்த தேசிய பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு 2 நாள் ஓன்னு கத்திட்டு பண்ணிடுவோம். புரியுதா? அப்ப அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன செய்யணும்? ஓன்னு வரணும். ஆமாவே இல்லையா? சனிக்கிழமை ஆயத்தமாகிடணும். ஆசிரியங்கிறாங்க ராமின் சொல்லுங்க. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அது என்ன உங்களுக்கு பரிசுத்தமா என்னது? என்னது? ஒரு விடுதலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு இங்க வந்து வார்த்தை கேட்டோன்னு என்ன உண்டாக்குது? ஒரு பூஸ்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க. காலையில் எத்தனை பேர் பூஸ்ட் எல்லாம் குடிக்கிறீங்க? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்னது அதெல்லாம் குடிக்கிறீங்களா? ஆமா, பிஸ்கட் கொடுத்தாலும் இந்த பசங்க சாப்பிடாது அப்படின்வாங்க. வாசிங்க. ஆகையால் ஓய்வு நாள் அது உங்களுக்கு பரிசுத்தமானது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளைக்கு சபைக்கு வராட்டி என்னது? ஆள் வச்சு அடிப்பார், கொண்டுருவார். என்னதுக்கு பூமியில இருந்து என்ன பிரயோசனம்? இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு என்னது? நேரத்தை நம்ம வரலன்னா ஆவிக்குள் செத்து போயிட்டோம். ஆவிக்குரிய சபைக்கு வர்றது வர்றது இப்படி நம்ம இதாக நம்ம என்ன ஆகிறோம்? ஆவிக்குரிய வியாதி வராமின்னு சொல்லி ஆவியில நம்ம கலக்கமான ஆவிக்குள் வியாதியா இருக்கனால நம்மளால என்ன செய்ய முடியல? ஆவியானவரோடு வர முடியல. அவர் வாங்க போவோம் அப்படின்னு சின்ன பிள்ளை கூட்டிட்டு வர நேரம் அதுக்கு எப்படியெல்லாம் என்ன பண்ணாலும் அம்மா அப்பா என்ன செய்வாங்க? பார்க்காமலே கூட்டிட்டு வரும். அது பிள்ளைகள் இப்படி ஒரு மாதிரி வருங்க, அதுகளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் ஆவியான நம்மளை கூட்டிட்டு வர நம்ம கை காலெல்லாம் இப்படி இழுத்துட்டு தான் வரோம். அம்மாவா இல்லையா? ஆகவே அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அது கொண்டு போவான். ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு என்னது? ஒண்ணுமே இல்லாம போய் ராமின்னு சொல்லுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யற அதுக்குரிய வருமானம் எங்கேயோ கொண்டு போயிட்டு என்ன ஆயிடும்? உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அறு கொண்டு போகணும்னா என்னது? நீங்க விதைப்பீங்க, அது வந்து காக்கா குத்திட்டு போயிடும். ஆமாவா இல்லையா? வேற என்னது? அன்னைக்கு வியாபாரம் பண்ணுவீங்க, அன்னைக்குன்னு ஏதாச்சும் என்ன நடக்கும்? அதுக்கு அந்த நஷ்டம் வந்துடும். ராமின்னு சொல்லுங்க. 6 நாளும் வேலை செய்ய 6 நாள் உங்களுக்கு வந்து பார்க்கவே மாட்டோம். ராமின்னு சொல்லுங்க. ஆனா 7ஆம் நாள் ஆண்டவர் என்ன செய்வாங்க? பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளைகள் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சபைக்குள்ள நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? இருக்கணும். ஆகவே அந்த 7ஆம் நாள் 6 நாளைக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கிறாரு. உங்களுக்கு 6 நாள்ல நீங்க என்ன செய்யலாம். ஆனால் 7ஆம் நாள் என்ன செஞ்சிடணும்? அதான் சொல்ற 6 நாள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளும் ஓய்வு நாள், ரெஸ்ட் டே. அன்னைக்கு என்னது? இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பாருங்க, உலகத்திலையும் பாருங்க, சண்டே வந்து லீவ். இப்போ இந்த நாட்கள்ல தான் சண்டையிலாம் வேலையெல்லாம் வைக்கிறாங்க. அதே பிரைவேட் கம்பெனிகள்னால இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும். நமக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டி கொடுப்போம், ஏற்றி கொடுப்போம், பாட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போறதுனால நமக்கு மயக்கமும் கலக்கமும் அப்படி கண்டினியூவா வர்றதுனால வந்து நம்மளை என்ன செஞ்சிடும்? நம்மளை பாதிக்கும். அதனால சொல்றாரு, கவனமாயிருங்க. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். பயங்கரமா சொல்லிட்டா, கட்டளை கொடுத்துட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம எங்கேயாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? போயிட்டு ஒற்றை அடி கல் எடுத்து ஒற்றை அடிக்கு பொட்டில் போட்டணும். பழைய கோபமா இருந்த பரவாயில்ல வச்சு அடிச்சிடணும். ஆகையா தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது பாருங்க, தலைமுறை தோறும் ஓய்வு நாள் நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்பை எங்க வைக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும். சொல்றாரு யாருக்கும்? பழைய ஏற்பாட்டின்படி யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ராமின் சொல்லுங்க. இப்ப பழைய ஏற்பாட்டின்படி பிரமாணம் கட்டளை. ஆனா நீங்கள் நான் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்தார்? தன் சொந்த ரத்தத்தினால என்ன செய்திருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். ராமின் சொல்லுங்க.
அப்ப அந்த மீட்பு ரட்சிப்பை கொடுத்தவரை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நன்றி மறவாதபடி அவரை என்ன செய்யணும்? நீங்கள் அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். ஆமென் சொல்லு. இதை விட நன்மை நமக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கிறது? அம்மாவே இல்லையா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது இவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு. இந்த மகள் சொன்ன சாட்சியின் படியாக ஒவ்வொருத்தர் வருகிற சொல்கிற சாட்சிகள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா, உங்களுக்கு நம்ம வேற எங்கேயாச்சும் சாட்சியெல்லாம் கேட்கிறாங்களே இல்லையா? அப்ப இங்க வந்தோன்னு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. நம்ம ஆண்டவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகளா இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? அது என்றென்றைக்கும் இது அடையாளம் யாருக்கு? பிதாவாகிய தேவன் சொல்றார், இந்த அடையாளம் எனக்கும் ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள உடன்படிக்கை. அப்போ அவர் என்ன செய்வாரு? ஒரு கரஸ்பான்ஸா இருந்தா என்ன செய்வாங்க? ஒரு காலேஜா இருந்தா அந்த காலேஜில் கரஸ்பான்ஸ் அந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? போன காலேஜில் சேர்ந்தோடனே ஸ்கூல்ல சேர்ந்தோடனே என்ன செய்வாங்க? இந்த ஸ்கூலுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி, இந்த காலேஜுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி, வேலை ஸ்தலத்தில் தான் சட்டத்திட்டங்கள் அப்படின்னா நம்ம அதை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியுமா? மீறி வேலை செஞ்சா என்ன நடக்கும்? ஒழுங்கா வேலை செஞ்ச தம்பி சிவாவுக்கு என்ன நடந்துச்சு? ஆமா, அப்போ அன்னைக்கு நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் பண்ண அன்னைக்கு சொன்னாங்க வேலை போவோம். இல்லை, உன்னை ஆண்டவர் வார்த்தையின்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொன்னோம். ஆமாவா இல்லையா மகன்? சொன்னா இல்லையா? அப்போ ஆண்டவர் செய்வார். நான் வாசிங்க. அவங்க பாருங்க எங்கேயோ கிடந்து வாராங்க. அப்ப இப்ப கொண்டு வர நானே என்ன செஞ்சேன்? 6 நாளைக்குள்ள என்ன செஞ்சேன்? ஏன்னா எனக்கு 7வது நாள் என்ன செய்ய வேண்டும்? அது 7வது நாள் என்ன நாள்? பரிபூரணம். வேற என்னது? வேற என்ன சொல்லலாம்? என்ன வாயில் வச்சுட்டு எல்லாம் பேசாம இருக்கிறீங்க? 7வது நாள் என்ன நாள்? பரிபூரணம். வேற யாருங்க? 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து ஓய்ந்திருந்த நாள் எப்படி இருந்தாராம்? பூரித்தார். அப்படின்னு என்னது? சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னேன். உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஏன்னா அந்த 6 நாள் நீங்க வாசிக்கணும். 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். எப்படி இருக்கிறது? ஒவ்வொன்றையும் உண்டாக்கணும். என்ன சொல்றாரு? நல்லது. அப்ப நல்லவைகள் எல்லாம் உண்டாக்கணும்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அம்மாவே இல்லையா? ஆமா. அப்ப நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க, எல்லாம் சமைச்சு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதெல்லாம் டேபிள் எல்லாம் வச்சுட்டு பார்க்கணும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், பூரிப்பா இருக்கும். அதுபோல ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் பாருங்களேன், எல்லாவற்றையும் படைத்து தன் சாயலாக மனுஷனை உருவாக்கி என்னது அவர் சந்தோஷப்படுறாரு. இதுதான் யாருக்காக? என் சாயலாய் உண்டாக்கின மனுஷன் இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆகவே அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அவன் நோய் இல்லாதவனாக இருக்க வேண்டும், விளவின உள்ளவனாக இருக்கக்கூடாது. அப்புறம் வேற என்னது? அப்படி பல கஷ்டங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 6 நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சொன்ன? 6 நாள் வேலை செய்யணும்ட்டாரு. யாரு? ஆதாமே என்ன செஞ்சாரு? வேலை செய்யணும். ஆனா 7வது நாள் தான் என்ன நாள்? அவர் சந்திக்கிற நாள். அந்த நாள் எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு? 7வது நாள் எப்படி இருந்துச்சு? குளிர்ச்சியாக இருக்கிறாமின்னு சொல்லுங்க. The presence of God வராமின்னு சொல்லுங்க. அப்ப 7ஆம் நாள் இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? குளிர்ச்சியாக இருக்கிறாம். என்னது குளிர்ச்சினா? என்னது? இப்ப ஏசிக்குள்ள போனோன்னு எப்படி இருக்கணும்? அது சின்ன பிள்ளைலாம் அப்படி பாக்குங்க. ஆமாவே இல்லையா? நமக்கே ஆசையா இருக்கும். இந்த ட்ரெயின்ல போறோட ஏசியை புக் பண்ணி, இல்லாட்டி கார்ல போற ஏசியை போட்டோன்னு சில பேர் என்ன செய்வாங்க? வீட்டுல எல்லாம் வெயில்ல கிடந்து அப்படியே ரோட்ல இருப்போம். ஒரு கார்ல ஏறணும், ஏசியை போடுங்க, வேற என்னத்தை போடுங்க, கியரை போடுங்க. புரியுதுதான்? அப்போ அந்த வாழ்க்கை ஆண்டவர் வருகிற அந்த நேரம் எப்படி இருக்கிறது? குளிர்ச்சியாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆலயம் குளிர்ச்சியாக இருக்கிறார். தேவன் இந்த இடத்துல அவர் என்ன செய்யறார்? அவர் வாசம் அதை உணர வேண்டும். ஆமென். நாங்க என்ன செய்யணும்? அதை உணர வேண்டுமா? சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமென். அப்ப அவங்க போயிட்டு யாரு? மோசே மலையில போயிட்டு அவரோட இருந்து இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியில அவர் என்ன செய்யறாரு? அவர் தன் கைகளினாலே எழுதுகிறார். ராமின்டன் எழுதி கொடுத்து அனுப்பி அவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் கடைசியா தான் சொல்றாரு. எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமென். யாத்திராகமம் 28 வாசிக்கமாக.
பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கட்டளையில எழுதுகிறார். ஆமே, பாருங்க, கட்டளைக்கு கொண்டு வந்துட்டார் ராமேன்னு சொல்லு. அவன் ஆமே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்களின் படி ஓய்வு நாளை குறித்து ஆமீன் அது என்ன கொண்டு வந்துட்டாரு? அதை என்ன கொண்டு வந்துட்டாரு? பிரமாணம், கட்டளைக்குள் கொண்டு வந்துட்டாரு. புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக எழுதுகிற பொழுது அப்ப கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைக்கு வருகிற உங்களுக்கும் அது என்னது பொருந்துகிறதாக இருக்கிறது. ஆமாம், பிரமாணம் ஒரு வேலை நமக்கு பொருந்தாது. ஏன்னா பிரமாணத்தின்படி நமக்கு வாழ முடியாது. நியாய பிரமாணத்தின்படி நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஒரு பிரமாணத்தை கைவிட்டா கூட நம்ம எல்லாமே விட்ட மாதிரி போயிடும். ஆனால் கட்டளைகள் மிக முக்கியமானது. ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் கட்டளைகள் கை கொள்ளலாம். ஆகவே சொல்ற வாசிமாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஆமா, சொல்ற 6 நாள் நீங்க என்ன செய்யணும்? வேலை செய்யுங்க. கட்டளையாவே கொண்டு வந்துட்டாங்க. அதே அதிகாரத்துல 10-11 வாசிக்கமாக 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது 7ஆம் நாள் சொல்றாரு. அது என்னது? கர்த்தருடைய ஓய்வு நாள். உங்களுடைய என்னுடைய ஓய்வு நாள் அல்ல, அது கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியாக இருந்தாலும் மிருக ஜீவனானாலும் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்வோம். ஒருத்தர் ஒரு வேலை செய்யக்கூடாது. அந்நியனுக்கு தெரியாது. அவன் கடையை திறந்துட்டு வானா நம்ம போறது இந்த கடைக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருக்க கையை வச்சு ஆமாவும் இல்லை. அப்ப பாருங்க சொல்றாரு. அப்ப நீயும் சபைக்கு வரணும், உன் பிள்ளைகளும் சபைக்கு வரணும், உன் வீட்டுல வேலை செய்கிற வேலைக்காரர்கள் என்ன செய்யணும்? நாங்கள் சர்ச்சுகள் நாங்களாம் போயிட்டு வரோம், நீங்க அது மட்டனை வாங்கி சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு அவர்களே என்ன செய்யணும்? அவர்களே ஓய்ந்திருக்க பண்ண வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஓய்ந்திருக்கிற பார்க்கிற பொழுது மற்றவன் ஓய்ந்திருப்பான். ஆமாவே இல்லையா? நீங்க வேலை செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா பிசாசு உங்களுக்கு என்ன செய்வான்? எவனாச்சும் ஒருத்தர் உங்க கடையை தர வச்சு அங்க போய் உட்காந்து தச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் மூஞ்சில பூசிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அதனால சொல்றாரு, பெர்ஃபெக்ட்டா சொல்றாரு. அந்த ஓய்வு நாளுக்கு எப்படி வாசி மகள் அது அழகா இருக்கிறது. 7ஆம் நாளோ அது கர்த்தருடைய ஓய்வு நாள். நீங்க அதை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த நாள் கர்த்தர் கொடுக்கிற நாள் ஓய்வு. அப்புறம் இந்த நாள் அசட்டை பண்ணீங்கன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம், ஐசியூல போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். சொல்லிட்டேன், கவனம். எல்லா விசுவாச பிள்ளைகள் எல்லாம் தேடி போய் சபைக்கு வந்துட்டு வராம அங்கங்க ஒழிஞ்சு நிக்கிறவங்க எல்லாம் கொண்டு வாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கு. நீ குமாரன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்யணும்? எல்லாம் ஏற்றுப்பட்டீர்கள். பழைய ஏற்பாடு அவர்கள் மோசே சொல்லுகிறார், அவர்கள் சீனா இது செங்கடலிலே அவர்கள் பிரவேசிக்கிறதை அவன் அங்க கொரிந்தியருக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு? அந்த 6 லட்சம் பேர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ராமேன்னு சொல்லுங்க. அது ஓமை பாமை. அது போல நீங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன செய்யக்கூடாது? வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாது. ராமேன்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். வாசி மகள் வேலைக்காரனை கூட என்ன செய்யணுமா? கனப்படுத்த வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. அந்த வேலைக்காரி எல்லாரையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ராமேன்னு சொல்லுங்க. அதனால அவங்களே என்ன செய்ய வேண்டும்? அவங்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதை கூட சொல்றாரு. அன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? எங்க போனீங்க? ஆடு வளர்க்குறோமா, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அதனால அந்த அப்படியே கொண்டு போய் மேய்ச்சிட்டு வரேன்னு சொன்னா நீ அப்படியே அது மேய்ச்சி அது சுகமா இருக்கும். நீ கொண்டு போயிட்டு என்ன செய்வ? பாம்பு குத்தி நீ அங்கே செத்து போவ. சும்மா அந்த வேத வசனங்களை நம்ம சும்மா அசட்டையா எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே வரக்கூடாது. தப்பி வரக்கூடாது. கர்த்தர் தெய்வமானா நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும். அம்மாவா இல்லையா? சும்மா நினைச்ச நேரம் வாழ எப்பயாச்சும் ஒரு நாள் தலையை காட்டுறது. அந்த பாம்பு அப்படியே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் டக்குன்னு அப்படி தலையை காட்டிட்டு டக்குன்னு அப்படி உள்ளுக்கு எடுத்துக்கிறோம். அது மாதிரி சபைக்கு அப்படி தலையை காட்டிட்டு அப்படி உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சபை ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்க வேண்டும். ஆமே, கொஞ்சம் பேர் வந்தாலும் பரவாயில்லை. அது எப்படி இருக்கணும்?
குவாலிட்டியாக இருக்க வேண்டும். குவான்டிட்டி பெருசு அல்ல. ஆமே, எல்லாம் வந்து புதுன்னு வந்து உட்கார்ந்துருக்கனால பிரயோசனம் அல்ல. வருகிற ஒவ்வொருத்தருக்கும் விசா கிடைக்க வேண்டும், ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு போக வேண்டும். ஆமீன் சொல்லுங்களா வாசி மகள். வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லாரும் அன்னைக்கு என்ன செய்யணுமா? யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அம்மாவே இல்லையா? தன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவரை அறியாத ஜனங்களா இருந்தா கூட என்ன சொல்றாரு? ஏன் அவர் உண்டாக்கின மனுஷன். அம்மாவே இல்லையா? அவன் அந்த ஒரு நாள் அவன் ரெஸ்ட் எடுக்கிறாரு, அடுத்த நாள் அவனுக்கு என்ன ஆகிறது? ஃப்ரீயா வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. அம்மாவே இல்லையா? இந்த மைண்ட் மிக முக்கியம். இந்த மூளை வந்து மிக முக்கியம். நம்முடைய உறுப்புகள்ல என்னது? செத்து போனா என்ன சொல்லுவாங்க? டாக்டர் என்ன சொல்லுவாங்க? மெடிக்கல் என்ன சொல்லும்? மூளை சாவுன்னு தான் சொல்லுவாங்க. இது செத்து போச்சுன்னா அவ்வளவுதான், மற்றதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதனால இது ரொம்ப கவனம், ரொம்ப காவலா இருக்கு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இந்த மூளை நம்மளை பலவிதமான காரியங்களை செய்ய தூண்டும். ஆமாவா இல்லையா? அதனால நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா மூளை சரியா இருக்கும். 4 பகுதி இருக்குது இல்லையா? அது சரியா லெவலா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரத்த கொதிப்பு வர்றது, மூளை கொதிப்பு வர்றது, வேற என்னது, மூளையில் கேன்சர் வர்றது. காரணம் என்ன? அப்படியே வச்சு இந்த தலையணிக்கில் வச்சு அப்படியே அந்த பஞ்செல்லாம் வச்சு அமைக்க அப்படி திக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா 31:13 வாசிப்பாங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். ஓய்வு நாளிலே சபைக்கு வந்து என்ன செய்யுது? பரிசுத்தமாக்கப்பட்ட என்ன உண்டாகும்? அந்த சொல்ற, நீ வந்து சோதிச்சு பாரு. பரிசுத்தமாக்கப்பட்ட என்னது? ஆசீர்வாதமாயிருப்பார். வியாதி இருக்காது, பண பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இது பரிசுத்த இடம். ஆகவே இந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யற? உன் பாவங்கள் பாருங்க. தாவீது ஒரே சங்கீதத்துல 3 முறை என்ன செய்யறாரு? தன் பாவத்தை வெளிப்படுத்த. அம்மாவை அப்ப நீங்க இந்த இடத்துல வருகிற பொழுது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா உங்க பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? அறிக்கை செய்யப்படுகிறது. பாவங்கள் அறிக்கை செய்யப்படும், மன்னிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது, ஒரு ரிலாக்ஸ் உண்டாகுது. ராமேந்திர பாவத்தோடு பானம் பண்ண முடியாது, பாவத்தோடு செயல்பட முடியாது. அம்மாவை இல்லையா? அப்ப பாவம் என்பது என்னது? இருள். அந்த இருள் நம்மை வந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கும். ஆமே, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆகவே தான் அங்க வாசி மகள் உங்களை இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். 31:13 உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை சொல்ற. வேற யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது? உங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது. அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினால அவருக்கேற்ற பரிசுத்தம். ராமேன்னு சொல்லுங்க. அப்ப அவருக்கு தான் தெரியும், ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்று. ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் தன் பிள்ளையை கண்டித்து. அதுபோல தாய்க்கும் தகப்பனுக்கு ஒப்பனையா இருக்கிற தேவனுக்கு தான் தெரியும் நம்மை என்ன செய்ய முடியும்? பரிசுத்தப்படுத்த முடியும். ராமேன்னு சொல்லுங்க. ஒரு கம்பெனியில ஒரு கார் உண்டாக்கி அந்த காரை வந்து அந்த கம்பெனிக்கு கொண்டு போனாதான். இப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க, வேற ஒரு கம்பெனியில கொண்டு போய் உங்களோட செல்போனை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க? ஏதோ அப்படி பார்த்து அதே கம்பெனிக்கு கொண்டு போய் அதை கொடுத்தீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சு என்ன சொல்லுவாங்க? இதுதான் என்னது? ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராமேன்னு சொல்லுங்க. அது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வந்தோம்னா என்ன நடக்குதுன்னா, இங்க ஒரு ஆபரேஷன் ஒன்று நடக்குது. ராமேன்னு சொல்லுங்க. ஒரு ஆபரேஷன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படியே வந்து என்ன செய்யறாரு? என்ன நெல்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மாத்துறாரு. ராமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தென் ஓகே என்ன செய்யலாம்? நீங்க எங்கிறது போங்கன்னு எப்படி இருக்கும்? சந்தோஷமா போகணும். ராமேன்னு சொல்லுங்க. 35:3 என்ன சொல்லுதுமா? ஓய்வு நாள வீட்டுல கிடந்து சமைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றான். ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? சனிக்கிழமை வாங்கி வச்சிருது நண்டு. அப்புறம் வேற என்னது சொல்லுங்க? எதையாச்சும் வாங்கி வச்சுட்டு இன்னொன்று இருக்கும். அது என்ன எப்படி இருக்கும்? ரால். சிஸ்டர் வரலையா? சமைக்க போறோம் சிஸ்டர். அடுப்பு பத்த வைக்காதுங்களா? ராமேன்னு சொல்லுங்க. அடுப்பு பத்த வச்சுன்னா வீட்டையே பத்த வச்சு விட்டுருவீங்களா? ராமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்ல? பாருங்க, உங்கள் வாச தலங்களிலே எங்கும். ஏன்னா அன்பு பிள்ளைகளே, இது கடினமாக இருந்தாலும் இந்த கடினம் உங்களை என்ன செய்கிறது? ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. ராமேன்னு அறியாம நம்ம செஞ்சுட்டோம். முன்னெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு கிடந்தோம். ஆமாவே இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றீங்க அதெல்லாம் செய்யாது. என்ன அந்த கை எப்படிப்பட்ட கை சொல்லுங்க?
ஆசீர்வதிக்கிற கை ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால அவருக்கு அப்படியே என்னது நாடி நரம்பு சதை எலும்பு எல்லாத்துலயும் அப்படியே என்ன ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்கிற ஆண்டவர் உங்களை பார்க்கிற நீங்க இங்க இல்லாம வீட்டுல அடுப்ப பத்த வச்சு அடுப்புக்கு என்னது கிரில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரில் ஆக்கிடுவார். உங்களை இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படியே குறைந்து கொண்டு போகிறது, மற்ற மதங்கள் மேலோக்கி கொண்டு வருகிறது. உடாமிட்டு புரிகிறதா? நம்ம ஆண்டவர் வந்து ஐயோ வாங்க ரசிக்கப்படுங்க செய்யவே மாட்டார். எல்லாம் எழுதி வச்சுட்டார். நீ ஏற்றுக்கொண்டியானா நீ பரலோகத்துக்கு போகலாம், ஏற்றுக்கொள்ளலையா நீ அங்க போயிட்டு அங்க நீ கிரில் சமைக்கலாம். இங்க 24 மணி நேரம் அங்க கிரில் அங்க சமைக்கிற அளவுக்கு அங்க வெப்பம் இருக்கும். ராமின் சொல்லு. ஆகவே உங்கள் வாசத்தலங்களில் எங்கும் நெருப்பு உண்டாதுன்னு சொல்றாரு. ராமின் சொல்லு. அவர் அக்கினியானவர். ராமின் சொல்லு. உபாகம் 5:15 என்ன சொல்கிறது? இது நிறைய இருக்குன்னு ஒரு சிலதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். உபாகம் 5:15 என்ன சொல்லுது? சொல்றார், நீ எகிப்தில் எப்படி கிடந்த? அடிமையா இருந்த உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒரு ரிலீஃப், உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறேன். ஆமாவே இல்லையா? உலகத்துல கிடக்கிறேன்னு ரவும் பகலும் ஓடி திரிஞ்சு அலைஞ்சு பிச்சைக்காரியா இருக்கிற உனக்கு என்ன கொடுக்கிறேன்? ஒரு என்னது ஓய்வு கொடுக்கிறேன். மனம் திரும்பு, வந்து சத்தியத்தை கேளு, சத்தியத்தின் மூலம் சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். வாசி மகள், எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தா என்றோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும், பாருங்க, வல்லமையுள்ள கரத்தினாலே ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். 10 வாதைகள் மூலம் எகிப்தி என்ன செய்தான்? அசைத்தார். பயந்தார்கள். எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்கினார்கள். கடைசியாக தலைச்சன் பிள்ளைகள் மறிக்கிற பொழுது எகிப்தியர்கள் சொன்னார்கள், இனி நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்க என்ன செய்யணும்? புறப்பட்டு போங்கன்னு சொல்லி புறாமின்றார். அப்படி வல்லமையாக அந்த பாவத்திலையும் அந்த சாபத்துல இருந்து நம்ம மீட்க முடியுமா? எகிப்தியரை விட மோசமா தானே கிடந்தோம். சேர்த்துக்குள்ளேயே தானே கிடந்தோம். உலகத்திலேயே கிடந்தோம். பாவம் அப்படியே நம்ம கீழே பாவம் நம்ம மேல கிட்டந்து என்ன செஞ்சு துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா இல்லையா? நம்ம வெளியில கொண்டு வரவே முடியாது. பாவங்கள், இச்சைகள் எல்லாம் நம்மளை போட்டு என்ன செய்து அதம் பண்ணி கொண்டிருந்த நம்மை நம்முடைய வல்லமையில கைகளினாலே பெரியை இழுத்து உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடிமையா இருந்து அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஒரு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஆமென். பாருங்க, அது நம்ம நினைக்கணும். ஆண்டவரே, நாங்க இப்படியெல்லாம் இருந்தோம், இன்னைக்கு நாங்க பரிசுத்தமாய் வந்து அவரை பாடி துதித்து தேவாலயத்தில் வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியம். ஆமென். அப்பத்தை ரசத்தை பானம் பண்ணி மகிழ்ந்து போவ அளவுக்கு நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? உலகம் நமக்கு ஜாதி, மதம், மொழி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கு. ஆமாவே இல்லையா? இங்கே ஒரு பிரிவினை இல்லை. நீ யூதனாக இருக்கலாம், நீ கிரேக்கனாக இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள வந்தவன நீ என்ன ஆயிட்டேன்? மனவாட்டி ஆயிட்ட, தேவ பிள்ளை ஆயிட்ட. ஆமாவே இல்லையா? எத்தனை இடங்களை நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? சில இடங்களில் சில காரியங்களை கேட்பாங்க. ஆமாவே இல்லையா? அது இந்தியாவில் ரொம்ப மோசம். சர்டிபிகேட்ல எழுதி வச்சிருவாங்க, என்னமோ என்ன செய்ய என்னமோ சொல்றாங்க, எனக்கு விளங்காது. அந்த அளவுக்கு நம்மளை இப்ப இங்கே எப்படி இருக்கிறீங்க? We are the Pentecost. The great cost. We are the Pentecost. ஆமாவே இல்லையா? மக்களுக்கு போனா என்ன உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்காது அப்படி எப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்களெல்லாம் இருந்து ஆண்டவர் அடிமையாகவே இருந்தீங்க. பேச முடியாது. இன்னைக்கு பேசுறீங்க, வீட்டில் பேச முடியும், இங்கே துதிக்கிறீங்க. அல்லேலூயா அப்படியெல்லாம் இருக்கு. ஆமா, அப்பா அதுல இல்லை. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? You want to respect your God. ஒரு ஆமிற்றம். ஏசாயா 58:13 வாசிங்க, முடிக்க போறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு சொல்லிட்டாரு. இங்க ஏசாயா புத்தகத்துல உபவாச நாளை குறித்து எழுதி இருக்கிறார். அதுல சொல்றாரு, வாசிமாக என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது யாருடையது? தேவனுடையது. நீங்க இதுல சாக்கி பார்க்க சொல்ல முடியாது. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு எச்சரிக்கையா பேசுகிறேன். அந்த செப்டம்பர் மாதத்துல நான் நடுவே இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்ப வாக்குத்தத்தம் நமக்கு நல்லா இருக்கும். நடுவே உட்காந்துருக்கேன், வீட்டுக்குள்ளே வச்சு அடுப்பு பற்ற வச்சு கிரில் போட்டு கொடுக்கலாம். அப்படி அல்ல. சொல்றாரு, வாசிங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்ய
உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது, அது கஷ்டம் வரும். ராமின் உனக்கு இஷ்டமானதை செஞ்சு பரவாயில்ல, இஷ்டம் கஷ்டம். இஷ்டமானதை செய்தா நீ என்ன செய்வேன், கஷ்டப்படுவ. கடைசி வரைக்கும் தடுத்துருக்கணும். கடைசி வரைக்கும் என்னது, பிச்சை எடுக்க வேண்டியது, லோன். அப்புறம் வேற என்ன, அது இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, நான் லோன் ஒன்று ட்ரை பண்ணி பிச்சை. உன் கையை ஆண்டவர் என்ன எப்படி வைத்திருக்கிறா, எப்படி வச்சிருக்காரு, நீ கடன் வாங்க மாட்டாய். நீ என்னது ட்ரை பண்ணி பாருங்களே. நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ட்ரை பண்ணி பாருமே. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து சாதிக்கிறீங்களா, அதை சாதிக்க இதை சாதிக்கணும், இதை சாதிச்சு பாருங்களேன். ஒரு நாள் பட்னியா தான் கிடங்களே, ஆண்டவர் உன்னை போஷிப்பார். எலியாவை போஷித்த ஆண்டவர் உன்னை போஷிப்பார். காக்காவை கொண்டு போய் என்ன செய்யறாரு, காக்கா என்ன கொண்டு வந்துச்சு, கிரீன் கொண்டு வந்துச்சு, ராமின்னு சொல்லுங்க. எங்க போச்சு, என்ன என்னது, புல் சாப்பாடு, ராமின்னு சொல்லுங்க. விதவையை கொண்டு போஷித்தார், அம்மாவே இல்லையா, கர்த்தர்களை போஷிப்பார். நீங்க என்ன செய்றீங்க, அந்த அந்த லெவலை விட்டு வெளியில வந்துடுறீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கடன் வாங்கி கார் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கி அது இதையும் வாங்கிட்டு லோனை கட்டிக்கிட்டு பிச்சைக்காரத்தனமா இருக்கீங்க. ஆனால் வெளியில நல்லா இருக்கும். நாங்கள் கார் வாங்கிட்டு இருக்கோம், டியூ கட்டுறோம், வெக்கமான மாறணும். ராமின்னு சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை எல்லாம் என்னது தொலைச்சு விட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். ஆமே, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதான். கடன் வாங்குற பிரச்சனை, அதுவே தொழிலா இருக்கக்கூடாது. முன்னேறு. எதுக்கு வாங்குறீங்க பணத்தை, அரசாங்கம் உனக்கு கொடுக்குற ஒரு பணம், அந்த பணத்தை நீ என்னத்துக்கு வாங்குற, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் மனசுல வாங்குற. பணம் கிடைச்சோன்னா அப்படியே மாறிடுறீங்க. மாறிட்டு வேற என்ன செஞ்சுட்டு தடுத்துமா போயிட வேண்டியது. அப்புறம் அவன் வந்து பைக்ல வந்து எங்க ஒன்றுகிறது, நான் இல்லைன்னு போய் சொல்லு. அதனால அத்தனை அவன் நைட்டே வந்து உட்காந்துருக்கும். அவராமின்னு சொல்லுங்க. அப்புறம் அப்படியே குடிக்க போறேன், துணியை போத்தி போறது, கடைக்கு போற நேரம் கொடையை குடிச்சிட்டு போறது. விடுங்க, வாசிங்க. காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொல்றாரு. இந்த நாளில் என்ன சொல்றது, ஓய்வு நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாட்களையும் எண்ணிக்கொள்ளுங்க. ராமின்னு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தானே ஐயா சொல்லாங்க, ஓய்வு நாளைக்கு முடிக்க வந்து உட்காந்து அல்ல, இந்த 6 days, அந்த 6 நாட்கள் நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லு. உங்கள் ஜீவியம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து சொல்றார். சொந்த பேச்சு வந்து என்ன செய்யறது, பேசிக்கிறது. எல்லாம் முடிச்சு போட்டு முதல் நல்லா இருந்துச்சு செய்தி, இன்னைக்கு சாட்சி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுக்கிட்டே வந்து டக்குன்னு சொந்த பேச்சை பேசுறது. அப்புறம் சிஸ்டர் இதுக்காக ஜெபிச்சுக்கிறோங்க, அதுக்காகவா. அப்ப அன்னைக்கு கவனம், பேச்சுகளை குறைச்சு கொள்ளுங்க. விசுவாசுக்கு இடம் கொடுக்காது. வசனத்துகளை இங்கே படிக்க போறதுக்கு முன்னால இந்த கேட்டை திறந்து போட்டோமே வெறுமையா தான் போட்டோம். எப்படி வந்தீங்களோ வரையரசு கொஞ்சம் சத்து இருந்திருக்கும், போகணும் அதுவும் இல்லாம போயிடும், கொண்டு வந்தும் இல்லாம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. வாசிங்க. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. இந்த நாளை என்னவாகணுமா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. லூக்கா 4:16 வாசிங்களேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். வழக்கத்தின்படி ராமேன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னது வழக்கம், ராமேன் சொல்லுங்க. வழக்கத்தின்படி வந்துடணும். சபைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு அதை பார்த்து வர்றதில்லை, ஸ்டேட்டஸ்ல போட்டு வர்றதில்லை. நீங்களாம் என்னத்துக்கு வரணும், நீங்க என்ன செய்யணும், வளமை. இது ராமேன் சொல்லுங்க. இது என்னது, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு இது என்னது, இது வளமை. இது நீங்க என்ன செய்யணும், இதை விட்டுறக்கூடாது. இது அங்க இயேசுவே என்ன செய்யறாரு, அங்கெல்லாம் இருந்துட்டு சற்றையா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அவர் பேச வீட்டில் இருந்திருக்கலாமே. மம்மி போயிட்டு வாங்க, பிரதர்ஸ் மரம் கூப்பிட்டு போங்க, நான் வேணும்னா வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் மகள் பைபிள் படிக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டிலே மெசேஜ் பார்க்குறேன் டிவியில். ஒரு நாளைக்கு பாருங்க, டிவி உடஞ்சி மூஞ்சில் விழுகும். வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய தான் வளர்ந்த ஊர் நாசரேத்துக்கு அவர் வந்து வர்றாரு. அவங்க வாராரு, பிறந்த ஊருக்கு வாராரு. ஆமா ஆமா,
நம்ம அங்கங்க ஓடுறது, ஓடி திரிகிறது. பாருங்க, தன் சொந்த ஊருக்கு வந்து சாட்சியாக இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல நீ சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வர்ற நேரம் அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? ஐயோ, இந்த சிஸ்டர் என்ன இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? ஆமா, இப்போ பாருங்க 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 நான் சொல்றேன் பாருங்க, 8:20 பாருங்க அந்த சிஸ்டர் கேட்டுகள் வெளியே வருவாங்க. அப்படி சொல்லணும் பக்கத்தில் உள்ளவங்க, உங்களை பார்த்து இது வைக்கணும், வாட்ச் டைம் வைக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம அப்படியா? ஆடுகள் எல்லாம் திறந்து விட்டா ஒன்று இங்கிட்டு பாஞ்சு ஒன்று ஓடும், ஒன்று அங்கிட்டு பாஞ்சு ஓடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேரம் நமக்கு முக்கியம். ராமிட்டு ஏன் அப்போ ஏன் நேரத்தை வச்சிருக்கிறாரு? அவர் வருகிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப என்ன சொல்லுவீங்க? வாங்க, அவர் என்ன சொல்லுவீங்க? வாசிக்க மகன், தனக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கிறது? ஒரு வழக்கம். என்ன வழக்கம்? ஓய்வு நாள்ல ஜெப வீட்டுக்கு போயிடணும். ராமின் சொல்லுங்க. அங்க இயேசு வருவார், அங்கே அவர் பிரசங்கிப்பார், நான் அதை கேட்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆமாவே இல்லை? அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்திருக்கிறாரு. அப்ப யூதர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது. என்ன பண்பாடு? பிரமாணத்தை, கட்டளைகளை கை கொள்வது. அது மாத்திரமல்ல, இது எங்க எழுது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை குறித்து. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த நாளை அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ராமின் சொல்லுங்க. அப்ப நீங்க வாசிக்கிற வசனத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்கணும், அதை மதிக்கணும். அப்படி எழுதியிருக்கு. யார் எழுதுனுங்க? சித்தப்பாவா தாத்தாவா? யாரு பாட்டனா? யார் எழுதுனது? தேவன். ராமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் இது எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை சரிப்படுத்த, குணப்படுத்தும்படியாக. ஆமாவா இல்லையா? உலகத்தை நம்ம எப்படி எப்படியோ வாழ்ந்து போனோம், அங்கே ஒண்ணுமே இல்லை. ஆனால் இங்கே உங்களை கற்பித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் வாங்க, இங்க வந்து எப்படி இருக்கிறீங்க? கட்டு திறந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க. எஸ்தரமாவெல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இப்போ இந்த அடுத்த மாசம் டாக்டர் பட்டம் கொடுக்க போகும். என்னம்மா? ஆமாவே இல்லையா? ஆண்டவர் தானே உங்களுக்கு அந்த டாக்டர் வேலை கொடுத்தாரு. என்ன நம்பிக்கை, விசுவாசம் உனக்கு. கவனம், நர்ஸ் வேலை கூட கொடுக்க முடியாது போல இருக்கு. நீங்க என்ன ஜெபமானா பண்றீங்க? வா, மன திருப்பி வா, சபைக்குள்ள வா, அங்கத்தினரா வா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆமா, அதனால அப்படியே உட்கார்ந்து போவாங்க. இயேசு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? மார்க் 2:27 வாசிக்குமா? மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அங்க சொல்றாரு ஓய்வு நாள் என்னமா? மனுஷனுக்காக ஓய்வு நாளுக்காக. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் வந்து ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். ஆமா, ரெஸ்ட் எடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அப்படியே பார்க்கிறாரு. ஆமாவே இல்லையா? ஒரு கற்பஸ்திரியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அம்மாவே இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லு. உங்களை என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியுது நீங்க இந்த 6 நாள் படுற பாடுகள். சொல்லுவாங்க என்ன பாடு? அந்த மாதிரி பாடுபடுறதுனால ஆண்டவர் பகலே ப்ளீஸ் என்ன செய்யுங்க? ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் உங்க உடம்பு குறித்து அவருக்கு கவலை இருக்கு. ராமன் சொல்லு. அவர் உண்டாக்குன இந்த சரீரத்தை குறித்து அவர் ஒருத்தர் தான் என்ன செய்யறாரு? கவலைப்படுறாரு. அம்மாவே இல்லையா? இப்ப நம்மலாம் அப்படியா? சில வீட்டுகள்லாம் புருஷன் மாதிரி மனுஷியை போட்டு அந்த அடி அடிப்பாங்க, கவலையே இல்லாம தலையை பிடிச்சி ஆற்றுறது. அம்மாவே இல்லையா? ஆனா ஆண்டவர் உங்களோட என்னது? உங்களோட எழுத்தை பார்த்துக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். உங்களை ஆண்டவர் அவர் உண்டாக்குறபடினால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட அவருக்கு என்ன உண்டாகும்? ஆமா, நீங்க நினைக்கிறீங்களா? சில பேர் அந்த குடித்து வெடித்து பாவத்தில் இருக்க நேரம் அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அந்த சரீரம் அழித்து போகிறது, அந்த சரீரம் கெட்டு போகிறது எவ்வளவு கடினமாக இருக்குங்க. மூக்கு முட்டை சாப்பிட்டு வியாதின்னு படுக்கிறார், அவருக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். அவனுக்கு சொல்லி இருக்கேன் தானே, இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடுன்னு. நம்ம எத்தனையுமே கணக்கு மேக்சிமம் எல்லாத்துலையும் ஃபெயில். சாப்பாடு அந்த அதுவும் அப்படிதான், எல்லாத்துலையும் ஃபெயில் ஆகிடும். ஆமாவா இல்லையா? அப்ப ஓய்வு நாள் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குது? பாருங்க. அப்ப இந்த நாளையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை கனப்படுத்த வேண்டும். அப்ப நமக்கு ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாசிங்க கொலோசியர் 2:16 வாசித்து நாம் திருவுக்கு நேராய் கடந்து போவோம். ஆகையால்
போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. எல்லாவற்றையும் கைப்பற்றாருமா பவுல் எழுதுகிறார் கொலோசியருக்கு எப்படிமா? ஆகையால் போஜனத்திலையும் கூட வானத்தையும் கூட பண்டிகை நாளையும் ஆமா பண்டிகை நாள் மாத பிறப்பு ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. எல்லாவற்றையும் நீங்க எப்படி இருக்கணும்? தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாமே திருவிருந்து எடுப்பதற்கு நீங்கள் தயார் பண்ண வேண்டும். ராமின்று இப்ப மற்ற இடங்கள்லாம் ஆமே நாளோடு கூட திருவிருந்து கொடுக்குறாங்க. ஆமாவே இல்லையா? ஆமே வாரம் கூட கொடுக்குறாங்க. நம்ம ஏன் மாதத்துக்கு ஒன்று கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம சில காரியங்களுக்காக கொடுக்குறோம். ஆனால் ஆமே தினந்தோறும் தான் கொடுக்கணும். அப்படிதான் இருக்கு வேதத்துல. அந்த தினமும் அவங்க என்ன செய்தார்கள்? ஆமே அப்பமிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்நாட்களிலே, அதாவது பெண்டகோஸ்ட் நாளிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆமே என்ன செஞ்சிட்டாங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க அந்த சத்தியத்தை கேட்டாங்கன்னா, இயேசு வரப்போகிறார், நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறார் என்கிற ஒரு மனோ வாஞ்சி அவர்களுக்கு வந்துருச்சு. ராமின்னு சொன்னாங்க. ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமே எல்லாவற்றையும் கொண்டு தேவாலயத்தில் வச்சுட்டாங்க. அதுதான் நாங்க சொல்லப்படுது. அப்போஸ்தலர் காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க சம்பாதிச்சு எல்லாம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டு நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப் போறோம்னு வச்சுக்கிடுவோமே. ட்ரிப் போறதா இருந்தா அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு நம்ம ட்ரிப் போறோம் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சிருப்பீங்க? வச்சு எல்லாம் கூட இங்க கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல இதை வச்சிருக்கீங்க, வேற இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க அப்புறம் இதாகிடும். அப்ப நம்ம எங்கேயோ வச்சுட்டு என்ன செய்வோம்? எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வோம்? புறப்படுவோம். அப்ப சொல்றாங்க 10 மணிக்கு தான் வரச்சு, லேட் ஆயிட்டு 1 மணிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம என்ன மொத்தம் என்ன நினைப்போம்? 1 மணிக்கு தான் வரப்போகுது. அப்ப சாப்பிடுவோம். வாங்க சிஸ்டர் சொல்லிட்டு என்ன செய்வோம்? எல்லாரும் அப்படியே சாப்பிடுவோம். ஆமாவே இல்லை? இது போல அவர்கள் என்ன செய்துட்டாங்க? பிரசங்கத்தை கேட்ட உடனே இயேசு வரப்போகிறார் என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க? ஆணித்தரமாய் நம்பினார்கள். ஆகவே தேவாலயத்தை விட்டு அவங்க வெளியில போகல. ஆமே தங்களுடைய சொத்துக்கள் உரிமைகள் எல்லாம் கொண்டு வந்து தேவ பாதத்துல வச்சுட்டாங்க. ராமின்னு சொல்லுங்க. ஆமா இவைகள் எங்களுக்கு ஒன்றுக்கும் பிரயோசனப்படாது. அவைகள் எல்லாம் என்னது? நாங்கள் நம்ம எடுத்து நேற்று பாருங்க, அதை பத்தி பார்த்துட்டு அதை சொல்லி முடிச்சிருக்கேன். நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா கற்பனையா இருந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருந்துச்சு. பார்க்கறது ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப ரகசிய வகைகளை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? இருக்கிற வண்ணமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஆமாவே இல்லை? அப்ப அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்துல இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்குமா? வேணுமா? யார் பேசுறீங்க? சொல்லுங்க. இந்த ராக்கெட் அந்த மேல அனுப்புறாங்க, சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அது எப்படி அனுப்புறாங்க? அந்த அதில் ஒரு ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது அந்த ஃபயரிங் தான் என்ன செய்யும்? அந்த ஃபயர் தான் என்ன செய்யுது? அந்த ராக்கெட்டை என்ன செய்யுது? மூவ் பண்ணுது, அப்படியே போகுது. அதுதான் எனக்கு ஆண்டவர் அந்த ஒரு இது என்னது, அது அப்படியே போகிற பொழுது நல்லா கவனிப்பீர்களானா, அது போய் கொண்டிருக்கிற அந்த ஸ்பீட்ல அந்த சேட்டலைட் அந்த என்னது அந்த சந்திரன்ல வைக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு சிறிய ஒன்று தான் என்ன செய்யும்? கடைசியா போய் அங்க சேரும். மற்றவைகள் எல்லாம் என்ன செய்யும்? அது போய் கொண்டிருக்கிற பவர்ல எல்லாம் என்ன செய்யும்? எல்லாம் கலந்து விழுந்துரும். அப்ப அதை பார்த்தேன். உண்மைதானே? அப்ப நம்ம இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது அப்படியே போற நேரம் தான் நம்ம ஆசை வந்து இந்த தங்க செயின் இதெல்லாம் என்ன செய்யும்? அந்த எல்லாம் கீழே விழுகும். ராமின்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி நாங்க புதிய என்னது மறுரூபமாக்கப்பட்டு என்னது நாங்கள் வேறு உடை தரித்தவர்கள், இயேசுபடி வேறு உடை தரித்தவர்கள் வெளிப்பட்டாரோ அது போல பரலோகத்துக்குரிய ஒரு என்னது. அப்ப இந்த ஃபயர் தான் நம்முடைய அபிஷேகம்.
இந்த அபிஷேகம் தான் நம்மளை எங்க கொண்டு போகுது? ஊந்து விட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ராமின் சொல்லுங்க. அங்க போகிற பொழுது இந்த பூமியில நாம உண்டாக்கிப்பா அனுபவித்து கொண்டு இந்த ஒன்று நம்மளோட கூட வராது. யோசித்து பார்த்து போற நேரம் கைவிடப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எங்க பாரு புதையல் மாதிரி நகை கிடக்கிறதுன்னு அம்மாவே இல்லையா? இங்க ஒரு புஷ்பாவோட 5 பவுன் நகை இங்க கிடக்கு. இங்க புஷ்பா அதை யோசிச்சு ஆமாவே அப்படிதான் நடக்குது. ப்ராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன். எப்படி நம்மளால எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் எப்படி அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டுல இருக்கிறன்னு ஒருத்தர் நிப்பாரு, ஒருத்தர் காணாம போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? ஆமா, ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன செய்வீங்க? எடுத்து பெறாதவங்க என்ன செய்வாங்க? எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? பக்கம் நியூஸ் வரும். திருமலை வாயில 500 பேர் காணவில்லை. எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானத்துக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்லுவார்கள், வேறு கிரகத்து வாசிகள் வந்து இங்க இருக்கிற அழகான பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய்விட்டாங்க. அதனாலதான் வேற்று கிரக வாசிகள் வந்து என்ன செய்யறாங்க? அதனாலதான் குடும்பமா ஆண்டவர்கிட்ட இருந்தாதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து போகலாம். எல்லாமே அதுவும் பாருங்களேன். அந்த இது நம்மளோட சும்மா சாதாரண சொல்லி நான் முடிக்கிறேன். நோவாவோட பேரில் எத்தனை பேரு? 8 பேர். அதுபோல சோதம் கோமரா அழிகிற நேரம் 4 பேர்ல 3 பேர் மீட்கப்படுறாங்க. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? யோசித்து பாருங்கள். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆமா, சபையில் 100 பேர் இருந்தா 50 பேர் கைவிடப்படுவார்கள். 50 பேர் என்னது? ஒரு பேஷன் தான் ராமன் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அது நம்ம யாரு? கைவிடப்படுகிறவர்களா அல்லது எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் வாசிமாக கொலைசியர் 2:16 வாசிட்டு ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. எல்லாவற்றிலும் சரியா இருக்கணும். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நம்ம போச்சணும். அது என்னது? போயிட்டு பிரஜாதிகளோட இதில் போயிட்டு அங்கே என்ன செஞ்சக்கூடாது? ஆமாம், அங்கே போயிட்டு சாப்பிட்றது, அங்கே இங்கே அப்படி டபுள் இது இருக்கக்கூடாது. 2 விதமாக இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி நம்ம எல்லாவற்றிலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமாம், நீங்கள் ஒரு தவறான இடத்துல போய் சாப்பிட்டு இருக்கிற இன்னொரு புதுசாக ரசிக்கப்பட்டவங்க என்ன செஞ்சுருவாங்க? அவங்க விழுந்து போயிடுவோம். அப்படியா? இடர்களை செஞ்சிடுவாங்க. ஆமாவே இல்லையா? அதனால எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க 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 வாழ்க.